தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட மணி அண்ட் இது உங்கள் தமிழ்கேட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஆட்டோகேடில் டிராஃப்டிங் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆட்டோகேடில் பேசிக் டூல்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம டிராஃப்டிங் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேசிக் டூல்ஸ் தெரிஞ்சிடும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டெஸ்க்டாப்பில் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஓப்பன் வச்சுட்டேன், அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி நான் ஸ்டார்ட் ஆகிட்டு உள்ள போகிறேன். உள்ளே போயிட்டேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு பேராமீட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பேஜ் நியூ ஓப்பன் பண்ண உடனே யூனிட் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஆட்டோகேட் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே யூனிட் செட் பண்ண போகிறேன். யூஎன் என்ட்ரு போகிறேன். யூஎன் என்ட்ரு கொடுத்து யூனிட் செட் பண்ணுறேன். சரி, எனக்கு லென்த்து டெசிமல் தான் வேணும். ப்ரிசிஷன் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்ற எனக்கு ஓகே தான், ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிறேன். யூனிட் செட் பண்ணியாச்சு. யூனிட்ஸ் முடிச்சாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆட்டோகேட் ஒரு ஷீட் என்ன பண்ணால் இன்ஃபினிட்டி ஷீட். இந்த இன்ஃபினிட்டி ட்ராயிங் ஷீட்டில் நம்ம எந்த ஏரியா ட்ராயிங் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணி லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோகேட் எப்பவுமே நீங்கள் யூனிட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் லிமிட்ஸ். எந்த லிமிட்ஸ் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் லிமிட் சென்டர் போகிறேன். எல்ஐ எம்ஐ டிஎஸ் சென்டர் லிமிட் சென்டர் கொடுக்குறேன். லிமிட் சென்டர் கொடுத்தா கீழே என்ன கேட்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லோ லெஃப்ட் காலம்னு கேட்கும். இது என்ன அப்படின்னா ஒரு இந்த ட்ராயிங் ஷீட் வந்து கிராஃப் ஷீட்டாக கன்சிடர் பண்ணிங்க. கிராஃப் ஷீட்டில் லோ லெஃப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதான் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்கணும் அப்படின்னா 0,0. அதில் 0,0 அப்படின்னா எனக்கு எக்ஸ்லேயும் 0 ஒய்லேயும் 0. அந்த 0,0 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அப்பர் ரைட் கார்னர். அதே கிராஃப் ஷீட்டில் எனக்கு அப்பர் ரைட்டில் எவ்வளோ வேணும். எனக்கு அப்பர் ரைட் கார்னர் எவ்வளோ வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200, 200. என்னோட கிராஃப் ஷீட் வந்து ஒரு 200, 200 நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா Z என்டர் A என்டர். எதுக்கு இந்த Z என்டர் A என்டர் அப்படின்னா எனக்கு ஜூம் ஆகணும். எது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லிமிட் சைடில் ஜூம் ஆகணும். நம்ம அடுத்து வந்து பேஜ் கண்ட்ரோல்ஸ் தான் பார்த்துருக்கோம். Z என்டர் A என்டர் கொடுக்குறேன். லிமிட்ஸ் செட் பண்ணியாச்சு. நான் லிமிட்ஸ் போகும்பொழுது நான் லிமிட்ஸ் போகிறேன். ஸ்பெசிஃபிக் லோயர் லெஃப்ட் கார்னு கேட்குது. ஆர்னு கேட்டு ஆன் ஆஃப் அப்படின்னு ஆஃப்னு பக்கத்தில் கேட்கும். இது என்ன அப்படின்னா டிஃபால்ட் லிமிட்ஸ் நான் ஆஃப்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணேன் லிமிட்ஸ் ஆஃப்ல வச்சுட்டேன். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் வந்து நான் லிமிட்ஸ் ஏரியா மட்டும் பார்க்கணும். நான் டிராஃப்டிங் செட்டிங்ஸ் போயிட்டு நான் என்னோடய லிமிட்ஸ் ஏரியா மட்டும் கிரிட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கிரிட் என்ன இருக்குது அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ண லிமிட்ஸ் ஏரியா மட்டும் தான் கிரிட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் எக்ஸாம் லைன் எடுக்கிறேன். லைன்ட்டை இப்போ நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன். எங்கே ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லிமிட்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணுறேன். நான் பிக் பண்ணி லைன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதே லைனை வந்து என்னோட லிமிட்ஸ் எல்லாம் வெளியில் கிரியேட் பண்ணுறேன். எல் என்ட்ரு போகிறேன். லிமிட்ஸ் வெளியில் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு கிரியேட் ஆகுது. என்னோட ட்ராயிங்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில. எனக்கு எப்பவும் போல எனக்கு எப்பவும் போல் இந்த ட்ராயிங் பேஜில் எனக்கு ட்ராயிங் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லிமிட்ஸ் போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா லிமிட்ஸ் நான் ஆன் பண்ணிடுறேன். இவ்வளோ ஆஃபில் இருந்தது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் அதே மாதிரி லைன் போகிறேன். இப்போ நான் ட்ராயிங் பண்ணுறேன். என்னோடய லிமிட்ஸ் எல்லாம் ட்ராயிங் பண்ணுறேன். ஓகே, ட்ராயிங் ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லிமிட்ஸ் எல்லாம் வந்து வெளியிலேருந்து ட்ராயிங் பண்ணுறேன். லிமிட்ஸ் எல்லாம் என்ட்ரு போகிறேன். லைன் கொடுக்குறேன். வெளில பிக் பண்ணுறேன். எனக்கு லைன் பிக் ஆகவே இல்லை. எனக்கு அவுட் சைடில் பாயிண்ட் பிக் ஆகாது. இதான் லிமிட்ஸில் ஆன் ஆஃப் ஆப்ஷன். நீங்கள் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க லிமிட்ஸ்க்கு மட்டும் தான் ட்ராயிங் பண்ண முடியும். ஆஃப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ராயிங் ஷீட்டில் எங்கே ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதான் லிமிட்ஸில் ஆன் ஆஃப் ஆப்ஷன். எஸ்கேப் கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணி வச்சோம்னா லிமிட் செட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிராஃப்டிங் டூல்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா லைன். ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் லைன் அப்படின்றது ஒரு காமனான டூல்ஸ் தான். காமனான ஒரு சிம்பிளான டூல் அப்படின்னு சொல்லலாம். லைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் மெனு பார் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ரிப்பனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் லைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷார்ட்கட் என்னன்னா எல் என்டர். எல் என்டர் போய்ட்டு லைன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இங்கே இருக்க மெனு பார் இங்கே ரிப்பன் பாரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஐக்கானே லைன் ஐக்கன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் மெனு பார்க்குள்ளே போய்ட்டு நான் எடுத்துக்கலாம். மெனு பாரில் போய்ட்டும் நான் எடுத்துடலாம். லைன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி லைன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் காமனாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணிப்பேன். ஜஸ்ட் நான் மெனு பார் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எல் என்டர். ஜஸ்ட் நான் எல் என்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எல் என்டர் கொடுத்தோன்னா கீழே கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஓகே. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படின்னு கேட்கும். ஆர் அண்டோ அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். அண்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் அண்டோ ஆகணும் அப்படின்னா அண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் எனக்கு ரீவெண்ட் ஆகணும். ஜஸ்ட் அண்டை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ மறுபடியும் என்ன கேட்குது அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது, நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா நான் ஒரு 3 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து ஸோ பார்த்து க்ளோஸ் அப்படின்னு ஆப்ஷன் விசிபிள் ஆகும். ஓகே, இந்த க்ளோஸ் அப்படின்னு எதுக்குன்னா நான் என்ன பண்ணேன், இது ரெக்டாங்கிள் ஷேப் கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகும் அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நான் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி லைனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ நான் இது ரிப்பனையும் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், லைனை சூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அப்படின்னா ஈவனாக இல்லை. ஸோ ஈவனான ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் இல்லை. அது பாருங்கள், ஸோ இது ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக வரல. ஸோ ப்ராப்பராக கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணால் ஆர்த் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்ஏ என்ட்ரு போகிறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா நார்மலாக ஆர்த் ஆன் பண்ணால் கொடுத்தோம் அப்படின்னா லைன் வந்து டைனமிக் கிரியேட் பண்ணலாம். டைனமிக்காக மீன்ஸ் ஒரு 360 டிகிரியில் எப்படினா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எந்த ஆங்கிள் வேணாலும் லைன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அதே ஆர்த் ஆன் பண்ணுறேன். இது டெலிட் பண்ணிடுறேன். டெலிட். ஸோ மாதிரி லைன் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன லைன் வந்து 360 எங்கே வேணாலும் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஆர்த் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆர்த் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா F8. ஸோ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்த் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆர்த் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைன் மூவ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ 0, 90, 190, 270. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட லைன் மூவ்மெண்ட். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். லைன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ நான் கிரியேட் பண்ணி இப்போ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு C என்டர் பண்ணுறேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீ லைன் இப்படியும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு லைன் இது என்ன பண்ண அப்படின்னா டைமென்ஷன் இல்லாமல் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லைன் வந்து டைமென்ஷனே கிரியேட் ஆகணும். இப்போ எனக்கு இதே ரெக்டாங்கிள் வந்து ஒரு டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஸோ நான் அதை லைனை சூஸ் பண்ணுறேன். எல்ஏ என்ட்ரு போகிறேன். ஸோ நான் இப்போ லிமிட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் லிமிட்ஸ் என்ட்ரு போயிட்டு ஸோ நான் லிமிட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் லைன் கொடுக்குறேன். எல்ஏ என்ட்ரு போகிறேன். ஸோ எனக்கு ஆர்த் ஆனில் தான் இருக்குது. எனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு இங்கேருந்து ஒரு 50 லென்த்தில் வேணும். ஜஸ்ட்டு 50 லென்த்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வேணும். ஜஸ்ட் 50 என்டர். ஸோ 50 லென்த்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா எனக்கு வந்து ஸோ எனக்கு வந்து ஒரு 90 டிகிரியில் வந்து ஒரு 30 லென்த்தில் வேணும். ஜஸ்ட்டு 30 என்டர். கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இதே மாதிரி சேம் இங்கே வந்து 50ல் வேணும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு 50 என்டர். ஸோ மறுபடியும் எனக்கு டவுனில் வந்து ஒரு 30. ஸோ 30 என்டர். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைன் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எனக்கு க்ளோஸ் ஆகிடும். நான் வெளியில் வரணும் அப்படின்னா எஸ்கேப்பும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். AutoCAD பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாரை வந்து என்ட்ரு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல் என்ட்ரு கொடுப்போம். ஸோ எல் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுப்பீங்க. ஸோ எல் ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். AutoCAD பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் பார் வந்து என்ட்ரு மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் லைன் கமெண்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு திரும்ப அந்த லைன் கமெண்ட் ப்ரீவியஸ் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒன்ஸ் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் கமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்களா லைன் ஸ்பேஸ் இது ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு. இப்போ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா நான் இப்போ எந்த பாயிண்ட்லையும் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்தனோ லாஸ்ட்டு ப்ரீவியஸ் பாயிண்ட்டில் எனக்கு லைனுக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நான் எகைன் என்டர் கொடுக்குறேன். என்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து நான் லாஸ்ட் பாயிண்ட்டில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன். ஓகே, டிராஃப்டிங் டூல்ஸ் நம்ம லைன் டூல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.